வேலை இல்லைன்னா அடுத்தவங்க கொண்டாடி திட்ட சொல்லுதா? சொல்றீ எல்லாம் நீங்க வளர்த்து விட்டீங்கடி. சச்ச எங்க ஆத்துக்கார் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, 6 மாதம் நான் உள்ள தள்ளிருப்பேன். வந்து கெடுத்து விட்டா. மாமி இனிமே அப்படி எல்லாம் நடக்காம பாத்துக்கிறோம். இனிமே அவன் என் ரூட்ல கிராஸ் பண்ணான்னு வை, லைஃப் லாங் நான் உள்ள தள்ளிடுவேன். இந்த மாமிக்குள்ள ஒரு மாமி இருக்கா, அவ ரொம்ப பொல்லாதவ. உன் வீட்டுக்காரருக்குலாம் சொல்லி வை. ஏங்கா எந்த அளவுக்கு அவங்க மாமி கிட்ட தகராறு பண்ணிருந்தா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போவாங்க? அதுங்க 3 வீட்டுல சும்மா தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்குதுல்ல, தப்பா போச்சு. அதுங்க கொழுப்பு அடக்க முடிய. இன்னைக்கே போய் நம்ம ஒரு முடிவு கட்டுறோம். அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆமா, ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணும். நீயும் புரியாம பேசாத. ஏற்கனவே நம்ம வேலைக்கு போறது அவங்களுக்கு பிடிக்கல, 10ஆவதுக்கு வேலை இல்லாம அவங்க வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் நம்ம காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது நம்ம கிட்ட தகராறு பண்ணாங்க, அப்புறம் மாமி கிட்ட தகராறு பண்ணிருக்காங்க. முதல்ல நாம முதலாளி கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டோம்னு வெச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். ஒன் நிமிட் சார். உங்களுக்கு இன்னொரு மோட்டார் கம்பெனி கூட இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆமா, அதுக்கு என்னப்போ? அது ஒண்ணுங்க சார், எங்க வீட்டுக்காரங்களுக்கு மோட்டார் மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியும். அவங்க இப்ப வேலை இல்லாம சும்மாதான் இருக்காங்க. உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா, இத முன்னாலேயே சொல்லிருக்கூடாதா? இன்னைக்கு காலையில தானே ஆள் எடுத்தேன். ஐயோ, அதுக்கு தான் நான் முன்னாலேயே கேட்கணும்னு சொன்னேன். சார் நீங்க நினைச்சா எப்படி வேணா வேலை போட்டு கொடுக்கலாம் சார். அவங்களுக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். சார் மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில தான் வேலை பார்த்தாங்க. மெட்ராஸ் மோட்டார் கம்பெனியா? ஆமா, உங்க வீட்டுக்காரங்க பேர் என்ன? என் வீட்டுக்காரர் பேர் ராமநாதன், அக்கா வீட்டுக்காரர் பேர் ரவிசங்கர், என் வீட்டுக்காரர் பேர் கபாலி சார். ஏமா, இந்த 3 பேருக்கு தானே இன்னைக்கு காலையில வேலை போட்டு கொடுத்தேன். நான் இப்பவே போய் அந்த 3 பேரையும் வேலையில இருந்து தூக்கப்பட்டேன். அந்த ராஸ்கல் என்ன தெரியுமா போய் சொல்லி வேலைக்கு சொன்னாங்க? ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒருத்த பொண்டாட்டிக்கு கண்டுபிடிச்சு ஒருத்த பொண்டாட்டிக்கு கால் போயிடுச்சுன்னு போய் சொன்னாங்க. அவனுக்கு நான் சும்மா விட போறதில்ல. ஆமா, கருப்பா ஒல்லியா காக்கா மாதிரி ஒருத்தர் பண்ண, அவன் யாரோட புருஷன் சார்? உன் புருஷனா? அந்த ராஸ்கலை செத்து போயிட்டதெல்லாம் சொல்லி வேலைக்கு சேர்த்தான். மன்னிச்சிருங்க சார், எப்படியாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக போய் சொல்லிருப்பாங்க. அத பெருசா எடுத்துக்காதீங்க. ஒண்ணுமா நல்லா இருக்க உங்களையே செத்து போட்டுதா போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. நாளை மறுநாள் நான் செத்து போட்டுதா போய் சொல்லி என் ஃபேக்டரி ஓனர் அவன் தான் சொன்னாலும் சொல்லுவாங்க, நான் விட மாட்டேன். சார் ஏதோ தெரியாம சொல்லிருப்பாங்க சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். என்னமா நீங்க ஏதோ நீங்க 3 பேர் கெஞ்சிறதுனால சும்மா விடுறேன், இல்லன்னா அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறோம். என்னமா போய் ஆமா வா மாலு, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எங்க பிரச்சனை முடிஞ்சது? இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பம். நான் உயிரோட இருக்கும்போதே செத்து போயிட்டேன்னு சொன்னால நான் சும்மா வர மாட்டேன். இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துறோம். கொஞ்சம் பேசாம இரு. சும்மா சுத்திட்டு இருந்தவங்க ஏதோ போய் சொல்லி வேலை வாங்கிச்சீங்கல்ல, அத நினைச்சு சந்தோஷப்பட. பொண்டாட்டியா செத்து போயிட்டான்னு சொன்னால அந்தால நினைச்சு என்னத்த சந்தோஷப்படுறதா? ஐயோ அக்கா, எப்ப அதுங்க நம்ம பேரை சொல்லி வேலை வாங்கிச்சீங்களோ அப்பவே அதுங்க கொட்டம் அடங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். இப்ப அதுங்க பிடி நம்ம கையில. இனிமே ஏதாவது வம்பு பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்க, ஓனர் கிட்ட சொல்லி சீட்டை கழிச்சிருவோம். கரெக்ட். அவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல, இனிமே நம்ம கிட்ட வம்புக்கே வர மாட்டாங்க. இன்னையில இருந்து நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வர 2 சம்பளத்துல ஒண்ணு வீட்டு செலவுக்கு வச்சுக்குவோம், இன்னொன்னு கடன் அடிச்சிருவோம். அப்படியே மிச்ச மீதி இருந்தா அதை பேங்க்ல போட்டு வைப்போம். அப்புறம் மாமி மாதிரியே ஊடு வாசல்னு வாங்கி பெரிய ஆளாயிடுவோம்.